ஆயிட்டியலாமா? ஆமாத்தக்க கதவு திறந்தா இருக்குக்க, உள்ள வாங்க. ஏமா என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டியலா? நாங்களாம் இப்போ ரெடி தாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு சேலை கட்டி கொடுத்ததுல தான் நேரம் ஆயிட்டு பார்த்துக்காங்க. ஏக்க எனக்கு சரி, எனக்கு தான் சேலை கட்ட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியலக்கு. எல்லாரும் அவிய வெளியே கட்டிக்கிறதாவுக்கு எனக்கு கடைசியாக வந்து யாராச்சும் ஒருத்தர் கட்டி விடுவாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. பின்ன இனி அதான் லேட் ஆயிட்டுங்க, அவள் கடைசியாக கட்டி முடிச்சுட்டு இவ தான் வரா அப்படின்ட்டு. ஏக்க நம்ம எல்லாரும் எப்பவும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக தான் கம்மலி செயின் போடுவோங்க. ஆனால் நம்ம லட்சுமி அக்கா பாருங்க, அவைய தலைமுடிக்கு மேட்சிங்காக ப்ளவுஸும் சேலைக்கு பார்டரும் இருக்கிற மாதிரி எடுத்து கட்டியிருக்காவ பாருங்கக்கா. இதை பார்த்ததுல இருந்து நம்ம கண்ணு வேற ஒரே தலை சுத்தது கிருக்குன்னு வருதுன்னு சொல்லிட்டு அவ போய் ஒரு முக்கில் உட்காந்துக்கிட்டா பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு பிரமாதமா இருக்காவ லட்சுமி அக்கா. நம்ம எல்லாத்த விட இன்னைக்கு அவைய தாங்க சூப்பரா இருக்காவா. சின்ன பொண்ணு நல்லா இருந்தது. எங்கேயாச்சும் வெளியே போகிற நேரத்துல என் வாய்க்கில் வெயிட்டு இருக்காத பார்த்துக்கா. எனக்கு நான் நல்ல தானே இருக்கேன். நான் ஏங்க வந்து உங்க வாய் கிளற போறேன். உங்க வாய் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கு, அதை போய் கிளற வர ஜீவாவா. ஜீவன ஒரு மனுஷன் வைக்கட்டுல மனுஷன் பேசுவானா? எக்கே நம்ம எல்லாரும் இப்படி மஞ்சள் கலர்ல ஒரே மாதிரி கட்டி இருக்கிறது நல்லா இருக்குதுல்ல அக்கா? ஆமா கண்ணு, இப்படி எல்லாரும் மஞ்சள் கலர்ல ஒன் போல கட்டி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குன்னு பார்க்க. இதே மாதிரி அங்கேயும் போனதுக்கு அப்புறம் அங்கேயும் எல்லாரும் மஞ்சள் கலர்ல போட்டுப்பாங்க, இவ்வளவு நல்லா இருக்குன்னு பார்க்க. சின்ன பொண்ணு, இப்போ இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் எடுத்து விட பார்க்கலாம். இழுவ போதும், நீ இழுத்தது. நீ இங்க பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள அங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் போல. எக்கு பாருங்க அக்கு, இவியெல்லாம் பாட்டு பாடினா ஒன்றும் இல்லையா? நான் பாட்டு பாடினா மட்டும் ஏதாவது ஒன்று சொல்லுது அவ பாருங்க அக்கு. ஏக்கா பிள்ளைகள் ரெடி ஆயிட்டாக்கா? பாத்தியெல்லாம் போயிட்டு தெரில வசந்தா. நான் கடகடன் சேலை மட்டும் கட்டிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கா, நேராகுதுன்னு. நீங்கள் எல்லாரும் கிளம்பிட்டேன்னு வெளியே போய் நின்னுங்க, நான் பிள்ளைகளை போய் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரேன். சரி அக்கா, இப்போ நீ பிள்ளைகளும் கூப்பிட்டாங்க, நாங்கள் வெளியே நிற்கும். சரி, நான் கூப்பிட்டு வரேன். சுக்கி அம்மோ யாழ்னி ஏமாக்கா ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாரும் கதவு தரணுமாக்கா? கதவு திறந்தாம இருக்கு, வாங்க உள்ள. அம்மா என் பிள்ளைகளெல்லாம் நல்லா அழகா மயில் மாதிரி ரெடி ஆயிருக்கிறதால. ஆமாம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டோம், கிளம்பலாமா? கிளம்பலாமக்கா, வாங்க போலாம். பெரியம்மா நான் நல்லா இருக்கேனா பார்க்க? நல்லா இருக்கு ஆகாஷ், அப்படியே ஹீரோ மாதிரி இருக்க பார்க்க. இதுக்கு முன்னாடி ஹீரோலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? நல்லா பாருங்கம்மா. அம்மா என்ன ஓவரா பேசுற? அடிச்சிடும் பார்த்து போனேன் நான். என்ன அடிச்சிருவியா? நீ அடிக்கிற வரைக்கும் இந்த கை என்ன புள்ளிங்க போயிட்டு போயிருக்கும் பாரு. வந்துட்டான் பெருசா. எனக்கு என்ன நீ குறை? நான் நல்ல ஹீரோ மாதிரி தான் இருக்கேன் பார்க்க. நீ தான் அசிங்கமா இருக்க. நீ ஹீரோவான அதை நாங்கள் தான் சொல்லுவோம். நீயே உன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிற. சி, நான் எவ்வளோ அழகா இருக்கேன். நான் தான் ஹீரோ தெரியுமா? உனக்கு போறாம இந்த மாதிரி ஒரு பையனை இந்த உலகத்திலே நீ பார்த்துருக்க மாட்டேன். அதான் நானும் சொல்கிறேன், உன்ன மாதிரி இந்த பையனை இந்த உலகத்திலே நான் பார்த்ததில்ல. சி கன்றாவி. அம்மா சரி திரும்பிக்கிட்டேன். விட உனக்கு அப்புறமா இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை நான் அடிக்கனால நீ பாரு, பார்த்துட்டே இரு. சரி வாங்க மக்கா, எல்லாரும் கிளம்பி போவோம் ஹாலுக்கு. சரிம்மா நான் வந்துட்டோம். ஏக்க இனி யாருமே வரல, நம்ம தான் முதல்ல வந்திருக்கோம் போல. பொண்ணு வீட்டில் பங்க வருவாவா? தெரியல சின்ன பொண்ணு, நான் பார்த்தா நம்ம தான் முதல்ல வந்திருக்க மாதிரி இருக்கு. அவங்க தான் நம்ம தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கள் அத்தை வந்துட்டு இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட கேட்குறேன் நான். அத்தையோ இந்த பொண்ணு வீட்டில் எப்போத்தே வருவாங்க? நம்ம தான் முதல்ல வந்திருக்கோம் போல. ஆமாம் முத்து, என்ன ஃபோன் பண்ணாங்க பொண்ணு வீட்டில் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா. சரி சாப்பாடுலாம் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுங்க முதல்ல. பின்ன வெறும் வயிற்றில் நிற்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நேரமாக. நீங்கள் போய் முதல்ல சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் சரியா? சரி அத்தை. சரி முத்து, நான் போய் வாசலில் பார்க்குறேன், அவங்க எப்போ வருவாங்க. நீங்கள் சீக்கிரம் போய் சாப்பிட போங்க எல்லாரும். சரி அத்தை. ஏக்க இப்போ வாங்கக்க சாப்பிட்டு போகலாம், எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு. சின்ன பொண்ணு அங்கே பொண்ணு வந்துட்டுன்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு. எக்க வாங்கக்க, பொண்ணெல்லாம் வந்துட்டா நம்ம சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். இது இப்படியே நின்றுட்டு இருந்தேன் நேரம் பண்ணி சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடும். பண்ணி சாப்பிட்றதுக்கு மாதிரி தெரியாது. நம்ம முதல்ல வெளியே போய் சாப்பிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் உட்காந்து பொறுமையாக பார்த்துக்கலாங்க. எப்படியும் பொண்ணு கையில் மேந்தி தானே வைக்கிறா, வந்து மரத்தானி வச்சு முடியுது கூட நம்ம சாப்பிட்டு வாங்க. நமக்கு ரொம்ப வயிறு பசியும், வாங்கக்கா போய் பண்ணி சாப்பிட்டு வந்துடுவோம். எக்க ஆமாம், எனக்கும் ரொம்ப தலை சுற்றுது, என்னால் நிற்க கூட முடியலை. வாங்கக்க முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் வந்து பொண்ணை பார்க்கலாம். சரிம்மா, இப்போ வாங்க எல்லாரும் முதல்ல சாப்பிட போவோம், பின்ன வந்து பொண்ணை பார்த்துக்கலாம். மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே கையில் காலெல்லாம் மேந்தி போட்டாச்சு. ஹேங்கிங் லோட்டஸ் பின் எலிஃபெண்ட் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க, அந்த மாதிரிலாம் போட்டு முடிச்சாச்சு எல்லாம். வேறு எதுவும் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணுமா? அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போடணுமா சொன்னால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டி, ரொம்ப அழகாக இருக்குது மேந்தி கையில் காலில் போட்டு எடுத்தது. என்னமோ நீ இருக்க போயிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. வேறு யாராச்சும் இருந்திருந்தா எப்படி என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியல பார்த்துக்கா. நல்ல வேலை நீ வந்துடி. பின்ன என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு நான் வராமையா? சரிடி, அப்போ நீ போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். அம்மு பாரு, இதுதான் பொண்ணு நினைக்கிறேன் அம்மு. ஆமாம் யாழ்னி, எவ்வளோ அழகாக இருக்காங்களா அவங்க. அவங்கள
பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. உங்க கையில காலெல்லாம் இவ்வளோ அழகா மேந்தி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. ஆமா, ரொம்ப அழகா இருக்காங்க அவங்க. ரேணுகா அங்க பாரு, ரெண்டு குட்டி பொண்ணுங்க நின்று ரொம்ப நேரமா ஒன்று பார்த்துட்டு இதை பேசிட்டு இருக்காங்க. ஏய் குட்டி ஏஞ்சல், அவங்க ரெண்டு பேர் என்ன? ஐயோ, அவங்க நம்மள இதை கூப்பிடுறாங்க. முடியல நம்ம. ஏமா அதுக்குள்ள மருதாணி எல்லாம் வச்சு வச்சு போல. ஆமா, மெஹந்தி டிசைன்லாம் ரொம்ப அழகா இருக்கு ரேணுகா. தேங்க்ஸ் அத்தை. என் ஃப்ரெண்டு தான் அத்தை மெஹந்தி எல்லாம் போட்டு விட்டா. அப்படியாம்மா, ரொம்ப அழகா இருக்கு அத்தை. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணுக்கு போயிட்டு திருஷ்டி கழிச்சு போட சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கா பொண்ணு. தேங்க்ஸ் அக்கா. சரிம்மா, அடுத்து ஹல்தி வைக்க போவோமா? சரி அத்தை. சரி, இப்போ வாங்கம்மா எல்லாரும் போகலாம் அங்கே ஹல்தி வைக்க. சரி அத்தை, வாங்க போகலாம். முத்து வா, அடுத்து நீ வை. அப்படியே எல்லாரும் வாங்கம்மா, ஒரு ஒருத்தர வந்து வச்சு விடுங்க. நான் வந்துட்டேன் அத்தை. என்ன புது மாப்பிள்ள, எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் தான் விவேக்கோட மைந்தியம்மா. அப்படியா, சரி அக்கா. என்ன மைனி உங்களை பத்தி சொல்லாம இருக்க முடியுமா? சின்ன பொண்ணு, அடுத்து நீ வா, வந்து வைங்க அப்படி எல்லாரும். அதை வந்துட்டேன்க்கா. ஆமாம், நம்மளும் ஹல்தி பூசி விட போகலாமா? போகலான்னு நினைக்கிறேன். யாழ், நீ இரு, நான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். அம்மா, நாங்களும் ஹல்தி பூசி விட போகலாமாம்மா? போகலாமாக்கா. நீங்களும் ரெண்டு பேரும் போயிட்டு ஹல்தி வச்சுட்டு வாங்க. சரிம்மா. யாழ், நீ வைக்கலாமா? அப்போ வா, அடுத்து நம்ம ரெண்டு பேரும் போவோம். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதான் நான் இருக்கேன். வா, நம்ம ரெண்டு பேரும் போய் வச்சுட்டு வரலாம். சரி, ஓகேவா, போகலாம். ஹே குட்டி, உங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் தானே. அப்போ ஓடிட்டீங்க ரெண்டு பேரும். அதுவா, அது நாங்கள் வந்து ஓடி போகல. நாங்கள் வந்து சாப்பிட போனோம். சரி சரி, பயப்படாதீங்க. நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். அம்மோ என்ன பேச்சோ பேசுவா, பண்ண பயந்தமா தெரியுது. ஐயோ இல்லை சித்தப்பா, பயப்படலாம் இல்லை. நான் ஏன் பயப்பட போகிறேன்? பயப்படலன்னா ஓகே தான். சரிவா, வந்து ஹல்தி வச்சு விடு. அதை வந்துட்டோம். அது யாரம்மோ உன் ஃப்ரெண்ட் ஆகிய அங்கே நின்றுட்டு இருக்க, வர சொல்ல அவளையும். நான் சொல்கிறேன். யாழ், நீ வா, ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டேன் அம்மா. சரி, ஃபோட்டோகிராஃபர் எங்க ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. தண்ணி வண்டி இங்க வாடா, நீ வந்து நின்று ஃபோட்டோக்கு. அது வந்துட்டேன். ஃபோட்டோகிராஃபர் அண்ணா, இப்போ எங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுங்க. அப்பாடா, ஒரு வழியா இன்னைக்கு ஃபங்க்ஷன்லாம் நல்ல பிரமாதமா முடிஞ்சுது. ஆமாண்ணே, நல்லபடியா முடிஞ்சுது. சாப்பாடெல்லாம் பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சு. ஆமாண்ணே, சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. எங்க பரிமாறுற கேட்ரஸ்காரங்களும் வந்து நல்லா பரிமாறினாங்க. எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. என்னண்ணே? ஆமா பெரிய சேகர், எல்லாமே நல்லா இருந்துச்சு. சின்ன சேகர், உனக்கு வேலையில் எத்தனை நாள் லீவ் கொடுத்தாங்க? எத்தனை நாள் லீவ் எடுத்துட்டு வந்த? அவன் சேட்டு ஒரு விளங்காதவன் பார்த்துக்காங்க. அவன் லீவே தர மாட்டான். எதுக்குனாலுமே நான் ஏன் லீவ் தரணும், எதுக்கு லீவ் வேணும், அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று ஏட்டுக்கு பட்டிக்கு பேசிக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்க நம்ம கிட்ட. எப்படியோ பேசி ஒரு வாரத்துக்கு மட்டும் லீவ் எடுத்துட்டு வந்திருக்கேனே. அப்படியா, சரி சரி. என்ன குமார், அங்கிட்டு நின்று நலஞ்சிட்டு இருக்க? எதுவும் ஹெல்ப் தேவைன்னா சொல்லு குமார். என்ன ஹெல்ப்லாம் ஒன்றும் தேவையில்ல, சும்மா பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு பொண்ணுலைக்கு போனோம்ல, அதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டாவில் என்னன்னு கேட்கறதுக்காக வந்தேன். என்ன குமார், கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னதுல இருந்து மாப்பிள்ளையோட அண்ணனை தான் கையில பிடிக்க முடியல போல. ஐயோ, அப்படிலாம் இல்லைன்னு, வேலை இதுன்னு இருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம தானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தானே கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிட்டு இருக்கேன். சரிண்ணே, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்க தான் சாப்பிட்டோம் குமார். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேனே. இருங்கண்ணே, ஒரு கால் வருது. हेलो कौन? वो कल खाने के लिए बोला था आपको. हाँ, तो रुको भाई, एक मिनट. சரி அண்ணே, வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நீங்களாம் உட்காந்து பேசிட்டு இருங்க என்னண்ணே. சரி குமார், சரி நீ பார்த்து போயிட்டு வா. ஹலோ, ஆகே एक मिनट. என்ன, ஒரு கல்யாணம்னு வச்சா எவ்வளோ வேலை இருக்குது என்னன்னு. ஆமா சேகர், பின்ன கல்யாணம்னா சும்மாவா? வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை நடத்திப்பாருன்னு சொல்றதுன்னு சும்மாவா சொல்றாங்க? ஏம்மா, சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டேன்ல. நீ சாப்பிட்டியா? பிள்ளைகளெல்லாம் எங்க? நான் சாப்பிட்டேம்மா. இன்னைக்கு போட்ட ஆட்டத்துக்கு உங்களோட கால் வலிக்கு கை வலிக்குமே சீக்கிரமாகவே நேரத்தோட தூங்க போயிட்டாள்வம்மா. சரி. என்னைக்காச்சும் ஒரு நாள் சீக்கிரமாக தூங்குது வேலை, இல்லைன்னா இது வேலை தூங்க வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சு வெள்ளை கொலை கூவிடும். ஏக்க, எனக்கு இங்க இருக்கியா, தூங்கலையாக்க? இல்லை சின்ன பொண்ணு, சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து இப்படின்னு பேசிட்டு உட்காரலாம். அதுக்கப்புறம் போய் தூங்கலாம்னு நினச்சிட்டு வந்தேன் சின்ன பொண்ணு. நீ தூங்கலையா? இல்லைக்க, எனக்கும் சாப்பிட்டது ஒரு மாதிரி எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. சரி, சாப்பிட்ட ஒன்றும் படுக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் வந்துட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு வந்தேங்க்கா. சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் போய் தூங்குவோம். சின்ன பொண்ணு, மேலே உட்காரல சின்ன பொண்ணு. எதுக்கு சின்ன பொண்ணு கீழே உட்காந்துருக்க? ஏக்க, இப்படி காலை நீட்டி உட்காந்தாதாங்க நல்லா இருக்கு. என்னதான் சோஃபால பெட்லாம் உட்காந்தாலுமே இப்படி காலை நீட்டி கீழே உட்கார மாதிரி வராதுலக்க. ஆமாம் சின்ன பொண்ணு, அதுவும் கரெக்டு தான். என்னம்மா, தூங்கலையா நீங்கள் யாரும் இன்னும்? ஏடி, நாங்கள் சாப்பிட்டது ஒரு மாதிரி மேலே நீக்கி எடுத்துக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம். நீ என்ன தூங்கலையான்னு வந்து உட்காந்துருக்க? இல்லைம்மா, எல்லாரும் பேச சத்தம் கேட்டுச்சே, சரி நம்மளும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேச அப்படின்னு வந்துட்டேம்மா. ஐயக்கு, அங்க பாருங்க,
லட்சுமி அக்கா எல்லாருமே வரவு பாருங்க, அவியலுக்கும் தூக்கம் வரலன்னு நினைக்கேங்க. அடா ஆமா. ஆச்சி உங்களுக்கு தாத்தா கூட எப்போ கல்யாணம் ஆச்சு? உங்க கல்யாண ஸ்டோரி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தாத்தா கூடயா 13 வயசுல கல்யாணம் ஆச்சுல எனக்கு. ஆச்சி என்ன சொல்றீங்க? சின்ன வயசுல 13 வயசுல கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? அது சைல்டு மேரேஜ் ஆச்சு. அப்போ போலீஸ்லாம் இல்லையா? அவங்கலாம் கேட்கலையா? அப்பா அப்படிலாம் எதுவும் கிடையாது பார்த்துக்கா. அப்போ எல்லாருமே அப்படிதான் கல்யாணம் முடிச்சு வைப்பாவா. வயசுக்கு வந்தால் போதும் அப்படின்னு கல்யாணம் முடிச்சு வச்சிருவா பார்த்துக்கா. அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாதுமா எதுவும். ஆச்சி அப்போ உங்க வீட்டில் எதுவும் சொல்லலையா? உங்க அம்மா அப்பா எதுவும் சொல்லலையா நீங்கள் சின்ன குழந்தை அப்படின்னு? எங்கள் வீட்டில் பார்த்தோன்னா மொத்தம் 5 பொம்பளை பிள்ளை, அதுக்கப்புறம் 3 ஆம்பளை பிள்ளை. அதில் முதல்ல நான் தான் பிறந்தேன். எங்கள் வீட்டில் அப்போ ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கா. எங்கள் அம்மா வேலைக்கு போவோம், அப்பா வேலைக்கு போவோம், நானும் வேலைக்கு போவேன். எங்கள் தங்கச்சி வந்து ஒரு வேலை, சின்ன தங்கச்சியெல்லாம் வேறு வேலை பார்க்க முடியாது. மற்ற கொஞ்சம் பெரிய பெரிய பிள்ளைகளாக இருக்கிறதெல்லாம் வேலைக்கு போவோம் எல்லாரும். இந்த வயல் வேலை அது இதுன்னு வச்சு வேலை இருந்தால் மட்டும் பார்க்க போவோம். அவ்வளோ எங்கள் வீட்டில் கஷ்டம் பார்த்துக்கோ. உங்கள் தாத்தா வீட்டிலன்னு பார்த்தோன்னா உங்கள் தாத்தா வந்து அவங்க ஊரில் ஒரு நல்ல பணக்காரங்க. உங்கள் தாத்தாக்கு நல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு. எல்லாரும் பெரிய வீட்டுக்காரங்க பெரிய வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க உங்கள் தாத்தா பார்ப்போம். உங்கள் தாத்தாக்கு பார்த்தோன்னா அப்போவே மும்பையிலையும் வீடு இருந்துச்சு, ஊர்லேயும் சொந்தமாக வீடு தோட்டம் இடம் அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு உங்கள் தாத்தா கிட்ட. அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தேன்னா உங்கள் தாத்தா எங்கள் வீட்டுக்கு ஏத்தாக்கில் இருக்கிற வீட்டில் உள்ள பொண்ணு பார்க்க வந்தார். ஆச்சி வேற ஒரு பொண்ணு பார்க்க வந்தாங்களா? அப்போ உங்களை எப்படி ஆச்சு பார்த்தாங்க? சொல்கிறது முதல்ல முழுசாக கேளு நீ. இப்போந்தான் அந்த நிச்சயதார்த்தம் அதான் அந்த என்கேஜ்மெண்ட்டுங்கல அது பின்ன அந்த பட்டு கட்டுறது அப்படின்லாம் செய்கிறாவா. அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது பார்த்துக்கா. அந்த காலத்தில் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு கை நினச்சிட்டு வருவாவா. அப்போ கை நினச்சிட்டா இந்த வீட்டு பொண்ணு நம்மளுக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்கள் தாத்தா ஏற்ற வீட்டு பொண்ணை பார்த்து சரி பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வெளியே கையை கழுவு வந்தார் பார்த்துக்கா. அந்த நேரம் நான் எங்கள் வீட்டில் வெளியே முத்தம் தூத்திட்டு இருந்தேன். முத்தம் பெருக்கிட்டு இருக்கும் போது அங்கேருந்து வெளியே வந்து பார்த்துட்டு என்ன அந்த வீட்டு பொண்ணை விட இந்த வீட்டு பொண்ணு நல்லா இருக்குன்னு அவங்க அண்ணன்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க உங்கள் தாத்தா. இங்கே பாருன்னு இந்த வீட்டை விட இந்த வீட்டு பொண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு. இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை பேசுகிறத அவங்க தாத்தாவோட அம்மா வந்து கேட்டுக்கிட்டாவா பின்னாடி வந்து கை கழுவ வந்தவிய பார்த்துட்டு நல்லா இருந்தா இப்போ என்ன கை கழுவுனா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிருக்காவா அவங்க வீட்டில் கேட்கலான்னு இவ வீட்டில் கையை கழுவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாவா. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட பொண்ணு கேட்டிருக்காவா. அப்போது இவங்க பெரிய வீடு வேறையா, நாங்கள் எப்படி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க தாத்தா பொண்ணு கேட்டோன்னே எங்கள் அம்மா அப்பா முதல்ல கொடுக்க மாட்டேன், சின்ன பொண்ணு 13 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் தாத்தாவோட அம்மா அப்போவே கொஞ்சம் டெரர்னு வச்சுக்கோங்க, டெரர் பீஸ் மாதிரின்னு அவங்க எதுக்கு தர மாட்டீங்க, எங்கள் பிள்ளைக்கிட்ட என்ன இல்லை நல்லா இருக்கான் எங்கள் பிள்ளை, உங்கள் பிள்ளையும் நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. உங்கள் தாத்தாவும் பின்ன எங்கள் அப்பா அம்மாட்ட நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ஆல்ரெடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சரி ஏற்கனவே கஷ்டப்படாத அவளை கட்டி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மூத்த பிள்ளை வேற இவ போய் நல்ல பணக்கார வீட்டில் கொஞ்சம் கல்யாணம் முடிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியாது இதனா உதவுவா அப்படின்னு நினச்சிதான் எங்கள் அம்மா அப்பா உங்கள் தாத்தாக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க பார்த்துக்கா. ஐயோ ஆச்சி அப்போ சின்ன வயசுலேயே உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. ஆச்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆச்சி அப்போ? எப்படி இருந்துச்சுன்னா அப்போ சின்ன பிள்ளைகள ஒன்றும் விவரம் அந்த அளவுக்கு பத்தலை பார்த்துக்கா. ஆரம்பத்தில் இந்த கல்யாண வேலை நடக்கு அப்படின்னா அந்த காலத்தில் எல்லோரும் நல்லா நிறைய சாப்பிடுவாங்க. அப்போ அதுக்கு கல்யாணத்துக்கு இல்லை மற்ற எதுவும் இதுனா மட்டும்தான் அரிசி சாப்பாடு இருக்கும். மற்றதுக்கு அந்த அளவுக்கு அரிசி சாப்பாடு இருக்காது. மற்றவங்க பணக்காரங்களாக இருக்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் நெல்லெல்லாம் இருக்கிறவங்க அவங்க அரிசி சாப்பாடு சாப்பிடுவாங்க. இப்போது நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்ல அப்படின்னு எங்களுக்கு மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்களா, அவைய வந்து இப்படி அரிசி சாப்பாடுலாம் சாப்பிட்றது ஏதாச்சும் கல்யாண வீட்டுக்கு கல்யாணம் ஏதாச்சும் ஒரு கோயில் கூட அப்படி எதுவும் ஒன்றுனா தான் சாப்பிட்றது, இல்லைனா வேறு ஏதாச்சும் தான் வச்சு சாப்பிடுவா. பார்த்துக்க அந்த காலத்தில் கேப்பை கம்பு அது இதுன்னு இருக்கும்ல அதை வச்சு தான் நான் சாப்பிடுவா. அப்போ எனக்கு கல்யாணம் வச்சுருக்கும் போது எல்லாரும் ஊருக்குன்னு ஒரு நெல் குத்துறையா இது வச்சுருப்பாவா பார்த்துக்க, ஓரல் மாதிரி அதை இடிக்கிறது. அப்போ நெல் குத்துறது வச்சுருப்பாவா. அந்த இதில் தான் எல்லாரும் எங்கே போறிய அப்படின்னு கேட்டால் இன்னும் கல்யாண வீட்டுக்கு நெல் குத்த போகிறோம் அப்படின்னு. இப்போ அந்த காலத்தில் எல்லோரும் நிறைய சாப்பிடுவாங்கன்னா எத்தனை பேருக்கு சாப்பிட்றதுக்கு நெல் அடிக்கணும் சொல்லு. அத்தனை பேருக்கு எல்லாரும் ஊர் மக்கள்லாம் பொம்பளை எல்லாம் வந்து ஒன்றா வந்து அந்த ஊர் இதில் போய் நெல் குத்துவா பார்ப்போம். அதுக்கப்புறம் நெல் குத்தி அதை இது புடச்சி காய வச்சு அரிசி எடுத்து அது வச்சு கல்யாணத்துக்கு சோறு பொங்குவாவா. அப்போ அதுக்கெல்லாம் நல்லதாக இருந்துச்சு எல்லாம். அப்போல்லாம் ஒன்றும் தெரில, கல்யாண வீட்டுக்குன்னு சொல்லி எல்லாம் செய்வாவா. நான் சின்ன பிள்ளை பற்றியா நம்மளுக்கு கல்யாணம் அப்படின்னு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போவான்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரே அழுகையாக வந்துச்சு. ஐயோ அம்மா நான் போக மாட்டேன் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ஒரே அழுக ஏற மாட்டேன்ட்டல வண்டியில். ஆச்சி அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு, எப்படி தான் போனீங்க வீட்டுக்கு?
அதுக்கப்புறம் என்ன, அந்த காலத்து மாட்டு வண்டியில் தானே பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு போவாவா. முன்னாடி 2 மாட்டு வண்டி போகும், பின்னாடி 2 மாட்டு வண்டி வரும். அந்த பொண்ணுக்குள்ளது மாட்டு வண்டியை மட்டும் கொஞ்சம் நல்லா அலங்காரம்லாம் பண்ணி நல்லா இருக்கும். அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் பொண்ணு அழைச்சிட்டு போகிறவ போல அப்படின்ட்டு. அந்த காலத்தில் மாட்டு வண்டி தானே. அப்போ அந்த மாட்டு வண்டியில் ஏறி உட்காருங்கன்னா என்னால் ஏற கூட முடியல. பார்த்துக்க, அந்த மாட்டு வண்டியில் ஏறது என் நெஞ்சு வரைக்கும் இருக்குது. நான் எப்படி அதில் மேலே ஏற முடியும்? அது ஏற முடியாமல் நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க தாத்தாவோட அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க, எங்கள் மச்சான் பார்த்துக்குவோம். அவங்க வந்து நேராக பார்த்தாரு. ஏன் என்ன ஆகிட்டு பொண்ணு நிற்கி அப்படின்னு, பொண்ணுக்கு ஏற முடியலை அழுதுட்டு இருக்கு அப்படின்னு. உடனே அவர் வந்து தூக்கி மேலே உட்கார வச்சுட்டாரு. சரி போட்டோம் அப்படின்ட்டு அப்படி தான் ஏறி வண்டியில் உட்காந்தேன் பார்த்துக்கா. பாட்டி, நான் அந்த காலத்து படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன், இப்படிதான் மாட்டு வண்டியில வச்சு கூட்டு போவாங்க. நானும் சும்மா அந்த படத்துக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்பதான் தெரியுது உண்மையிலேயே கூட்டிட்டு போயிருக்காவன்னு. ஆமாம் சின்ன பொண்ணு, இப்போ உண்மையிலே இப்படிலாம் இருந்தது தானே சின்ன பொண்ணு, படத்துல எல்லாம் எடுத்திருக்காவா. ஏக்கு நம்மளும் அந்த காலத்துல பிறந்திருந்தா இந்த மாதிரி மாட்டு வண்டியில நம்மளையும் வச்சு நல்லா கூட்டிட்டு போயிருப்பாவ. எனக்கு கல்யாணத்துக்கு நல்லா ஜாலியா இருந்திருக்குல்ல எனக்கு. ஆமாம் சின்ன பொண்ணு, அந்த படத்தில் வருமே அந்த பாட்டு. ஆச்சு இருந்தாலும் ஆச்சு உங்களுக்கு 13 வயசுல ஆச்சு கல்யாணம் முடிச்சு கொடுப்பாவோ, சின்ன பிள்ளை ஆச்சு நீங்கள் அப்போ. ஆமாம், என்ன செய்ய அப்படின்னா அவியலுக்கும் வீட்டில் கஷ்டம் இருக்க தானே செஞ்சுது அப்படின்னு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாவ எனக்கு முதல்ல. அதனால நான் கல்யாணம் முடிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு பார்த்துக்கா என்னைய. ஆச்சு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அது சைல்டு மேரேஜ் ஆச்சு. உங்களுக்கு சின்ன வயசில் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காவா. ஆச்சு அப்போ அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு ஏத்தாக்கில் பொண்ணு பார்க்க போனாங்களா. அந்த பொண்ணு அவங்களுக்கு தான் பேசி முடிச்சு பின்ன கையில் நினச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. பின்ன அவங்க என்ன பண்ணாங்க, கோவப்படலையா? கோவப்படாமல் எப்படிமா இருப்பாவா. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு நானும் உங்கள் தாத்தாவும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அங்கே தான் போனோம். ஏன்னா அவங்களும் உங்கள் தாத்தாவுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அங்கே போனோம். அந்த பொண்ணோட அம்மா முன்னாடி நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கும் போது முன்னாடி பார்த்து நின்னவா, நாங்கள் காலை விழுந்துட்டு இப்படி எந்திரிச்சு பார்க்கும். அங்கே நிற்கி பின்னாடி திரும்பி முதுவை காமிச்சு நிற்காவா பார்த்துக்கா. என்ன எப்படி நிற்காவன்னு பார்த்தா என் வீட்டு பிள்ளையை கட்டல அப்படின்னு அவைய ஆசீர்வாதம் பண்ணாமல் திரும்பி முதுவை காமிச்சு நிற்காவா. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ உங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு தாத்தா. நீ பார்த்துருப்ப, யாருக்கும் அந்த தாத்தா அம்மாவுக்கு தெரியும். அந்த தாத்தாவுக்கு தான் அந்த பாட்டியை என்ன கல்யாணம் முடிச்சு வச்சாவா. அதுவும் ஒரே வாரத்தில் என் பிள்ளை கல்யாணம் முடிக்கன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் முடிஞ்ச மறு வாரமே அந்த பாட்டிக்கும் அந்த தாத்தாக்கும் கல்யாணம். அவங்க கல்யாணம் முடிச்சிட்டாவா. ஏன் எதுக்கும் மக்கா அந்த பாட்டி இன்னுமே நாங்களாம் போனால் இவ்வளவு எல்லாரும் என் வயிற்றுல பிறக்க வேண்டிய பிள்ளைகளுவ, என் வயிற்றுல பிறக்க வேண்டிய பிள்ளைகளுவ பேரம்பத்தி எல்லாரும் கை கல்வன போன இடத்துல இப்படி வேற ஒருத்தையே கல்யாணம் முடிச்சிட்டாரு அப்படின்னு இன்னும் அந்த பாட்டி சொல்லி பேசும் பார்த்துக்கா. பின்ன கை கழுவு போன இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சாலும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கமா எப்படிமா இருக்கும். ஏ முத்தக்க, அப்போ உங்களுக்கு எத்தனை வயசுல முத்தக்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாவா. கண்ணு என்னெல்லாம் 25 வயசுல தான் கண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாவா. நான்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி போக மாட்டேன்னு சொல்லிட்டேனே. அப்படி இருந்தாலும் 13 வயசுலலாம் முடிச்சு கொடுத்துருக்க மாட்டாவா கண்ணு. ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, அப்போ நம்ம திரும்பவும் நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வர எல்லா வீடியோஸையும் உங்களால் கண்டினியூவாக பார்க்க முடியும். ஸோ இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நாங்கள் உங்களை அப்போ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட். Bye.